ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ரொம்ப நேரம் ஆகியும் விஜய் எழுந்து வரதுனால போய் எழுப்புறாங்க காவேரி. என்ன பாஸ் இவ்வளோ நேரம் வேலை தூங்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஓவர் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒன்றும் இல்லை காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்ல, என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாமல் மறுக்கிறாரு. பாஸ் நீங்கள் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறமா விஜய் போய் குளிச்சுட்டு வராரு. கிளம்பணும் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்கா, கண்டிப்பாக காவேரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா கங்காவை கூப்பிட்றாங்க, வாக்கா எல்லாம் ஒன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் 2 பேரும் தனியாக வந்திருக்கீங்க, தனியாக என்ன நிறைய பேசிட்டு போவீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா மறுக்க, என்னக்கா நீங்கள் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் விஜயம் கூப்பிட்றாரு. எல்லாரும் ஒரே இடத்துக்கு தானே கிளம்ப போகிறோம், அப்புறம் எதுக்கு தனித்தனியாக எல்லாம் ஒன்றாவே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறதுக்கு அப்புறமா கங்கா ஓகே சொல்கிறாங்க. ட்ரைவ் பண்ணால் முன்னாடி குமரன் உட்காந்துட்டு 2 பேரும் பேச, இந்த பக்கம் பின்னாடி அக்கா தங்கச்சி 2 பேரும் பேசிட்டு வராங்க. ரொம்பவே ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. பெரும் போய் ஒன்றா இறங்கிறத பார்த்து சாரதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. காவேரியோட வருகை நினைச்சு தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். என்னம்மா இப்படி பண்ணிட்டியம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பாட்டிமா, என்னம்மா எங்கே போனாலும் சொல்லிட்டு போன்ற பழக்கம்லாம் கிடையாது அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. காவேரியை பார்த்த தாத்தா, இங்கே நடந்த பிரச்சனைலாம் உனக்கு தெரியும் இல்லாமா, அதை நினைச்சு நீ வருத்தப்படாத, என்ன எது நடந்தாலும் சரி உனக்காக நானும் விஜய் எப்பவுமே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து நம்பிக்கை கொடுக்குறாரு. விஜய் 2 பேரும் வந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்னதான் அதிரடியாக முடிவெடுத்தாலும் அவங்க சித்தியோட முகத்துக்காக 2 பேரையும் வந்து வீட்டுக்குள்ள ஏத்துக்கிறாரு. முன்னாடி ஒரு கண்டிஷனையும் போடுறாரு, இந்த குடும்பத்துல யாரும் சண்டை போடக்கூடாது, எந்த ஒரு பிளவும் ஏற்படக்கூடாது, அம்மா காவேரி கிட்ட எந்த வம்புக்கும் போகக்கூடாது, காவேரிக்கும் காவேரி குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வார்ன் பண்றாரு. ஒரு பக்கம் யமுனா ரொம்பவே கவலையோட இருக்காங்க. நிவின் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட பேச முயற்சிக்கிறாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்கறாங்க. யமுனா இவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்கறதுனால நிவின் வந்து மன்னிக்க ஆரம்பிக்கிறாரு. பாட்டி காவேரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத பார்த்த ராகினி ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க. அப்புறம் காவேரி எப்படிலாம் ராகினி கஷ்டப்படுத்துறாங்க, அது மட்டும் இல்லாமல் காவேரி விஜய் இவங்க 2 பேருக்கும் இடையிலான திருமண உறவை பற்றி தெரிய வருதா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.